வணக்கம் நண்பர்களே. நம்ம டிஸ்க்ளைமர் எடுத்துக்கிறோம். நம்ம செபி ரிஜிஸ்டர் அட்வைசரோ ஆர்ஐஓ கிடையாது. நம்ம இங்க பேசக்கூடியது எல்லாமே தகவலா மாத்திரமே பார்க்கப்பட வேண்டும். இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ, பங்குகளை வாங்கவோ, விற்கவோ நம்ம எந்த ஆலோசனையும் கொடுக்கப்படல. எல்லா தொழிலும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரிஞ்சுட்டு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும். நம்மள ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வளமுடன் வாழ்க. வணக்கம் நண்பர்களே. 2025-26க்கான Q2 ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டு வராங்க. அந்த வரிசையில இப்ப நம்ம பார்க்கக்கூடியது லோதா டெவலப்பர்ஸ். சப்சிக்வெண்ட் குவார்ட்டருக்கும் சரி 2025-26க்கும் என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி. இவங்களுடைய பிஸ்னஸ் ரியல் எஸ்டேட் டெவலப்பர்ஸ் தான். இன்டர்நேஷனல் ப்ரெசன்ஸ் இவங்களுக்கு இருக்குது. இவங்களுடைய அனாலிசிஸ் பார்ப்போம். ட்ரெண்ட் லைனை பொறுத்த வரைக்கும் இவங்க மிட் ரேஞ்ச் பெர்ஃபார்மருங்கிற கிளாசிஃபிகேஷன்ஸ்குள்ளே வராங்க. ஹை ஃபினான்சியல் ஸ்ட்ரென்த், மிட் வேல்யூஷன், டெக்னிக்கலாக மூமெண்டம் நியூட்ரல் இருக்குது. அனாலிசிஸ்ட் ப்ரைஸ் டார்கெட்டாக 1468 டார்கெட் அப்சைட் பண்ணியிருக்கிறாங்க. நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் 1206 லெவலில் ட்ரேட் க்ளோஸ் ஆயிருக்கு. இவங்களுடைய பிஇ ஜோன் பார்க்கும்போது இன்னமும் ஸ்ட்ராங் பை ஜோன் தான் காட்டிக்கிட்டு இருக்கு. உங்களோட ஃபண்டமெண்டல் கீ மெட்ரிக்ஸை பார்க்கும்போது ஹை லெவல் ஆஃப் லிக்விடிட்டி பொசிஷன் மெயின்டைன் பண்ணுறாங்க, ஹை ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க, டெப்ட் டு ஈக்விட்டி வித் த தியரிட்டிக்கல் லிமிட்ல இருக்குது. அதே சமயத்தில் பிஇ அண்ட் பிபிஐ பார்க்கும்போது இது நம்மளை பொறுத்த வரைக்கும் இது எக்ஸ்பென்சிவ் வேல்யூவேஷன் தான். ஸோ எப்போ நமக்கு இபிஎஸோட டிடிஎம் லெவல் ஸ்டாக்னேட் ஆகுதோ, டிக்ரீஸ் ஆகுதோ, அப்போ கொஞ்சம் பெரிய லெவலில் கரெக்ஷன் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக பெரிய லெவலில் கரெக்ஷன் வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. அதையும் நம்ம மனசுக்குள்ளே வச்சுக்கிறோம். பீட்டா ஸ்கோர் 1 இயருக்கு 1.51 வருது. அதனால ஹை வாலட்டாலிட்டிங்கிறதையும் கவனத்தில் எடுத்துக்கிறோம். ட்ரெண்ட் லைனில் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய அனாலிசிஸ்டோடைய ஃபோர்காஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ரெவென்யூ ஃபோர்காஸ்ட் ஆனுவலைஸ்டாக பார்க்கும்போது ஒரு 20 to 25% க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க. அதே இது குவார்ட்டர்லிக்குன்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட இது 30% க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க. இபிஎஸ் ஃபோர்காஸ்ட் ஆனுவலைஸ்டா 24% க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க. அதே இது குவார்ட்டர்லிக்குன்னு வரும்போது 13% க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க. இவங்களுடைய குவார்ட்டர்லி பெர்ஃபார்மன்ஸை பார்க்கும்போது இயர் ஆன் இயர் கம்பேரிசன்கிறது செப்டம்பர் 2025 செப்டம்பர் 2024 கம்பேர் பண்ணும்போது குவார்ட்டர்லி ரெவென்யூ 44.5% இயர் ஆன் இயர் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. குவார்ட்டர்லி நெட் ப்ராஃபிட் 86% இயர் ஆன் இயர் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. Q2 வரும்போது கிட்டத்தட்ட ஒரு 200 கோடி ரூபாய் கிட்டக்க 250 கோடி ரூபாய் கிட்டக்க ரெவென்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதே மாதிரி நெட் ப்ராஃபிட்டும் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க கிட்டத்தட்ட 114 கோடி ரூபாய்க்கு நெட் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதனால இபிஎஸ் உடைய லெவல் 7.9 இருக்கு. இது போன குவார்டர் காட்டிலும் 1.1 கூட எடுத்திருக்கிறாங்க. இப்ப இவங்களுடைய இபிஎஸ் உடைய டிடிஎம் 33.4 இருக்கு. இது போன குவார்டரை காட்டிலும் 4 ரூபாய் கூட எடுத்திருக்கிறாங்க. ஸோ இது இன்னமும் இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல புரிதல் எடுத்துக்கிறோம். கிட்டத்தட்ட ஒரு 7 குவார்டரா நம்ம பார்த்தோம்னா 6 குவார்டரா நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டை மெயின்டைன் பண்ணிக்கிட்டே வந்துட்டு இருக்கிறாங்க. சப்சிக்வெண்டா இது அப்படியே தொடர்ந்தது அப்படின்னு சொன்னா ஒரு மேல ஒரு ஸ்ட்ராங் அப்சைட் மூவ்மெண்ட் கொடுத்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. அதே சமயத்தில் எக்ஸ்பென்சிவ் வேல்யூவேஷன்ங்கிறதையும் நம்ம கவனத்தில் எடுத்துக்கிறோம். இப்படிப்பட்ட இந்த சூழலில் எம்எஃப் தன்னுடைய ஹோல்டிங்லேருந்து 0.78% இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்கிறாங்க. இன்ஸ்டிடியூஷன்ஸ் 0.24% குறைச்சி வச்சிருக்கிறாங்க. எஃப்ஐஎஸ் 0.78% குறைச்சி வச்சிருக்கிறாங்க இந்த குவார்ட்டருக்கு. இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு பிறகு எம்எஃபோட கரண்ட் ஹோல்டிங் 1.6ஆகவும், இன்ஸ்டிடியூஷன்ஸோடைய கரண்ட் ஹோல்டிங் 26.8ஆகவும், எஃப்ஐஎஸோடைய கரண்ட் ஹோல்டிங் 24.1ஆகவும் இருக்கு. இவங்களுடைய இபிஎஸ் தகவல்களை நம்மளுடைய எக்ஸல் ஃபார்மேட்டில் நம்ம போட்டிருக்கிறோம். நம்ம இங்கே கவனிக்கக்கூடியது புக் வேல்யூ 182, ஃபேர் ப்ரைஸ் 370, கரண்ட் ப்ரைஸ் 1207. ஃபேர் ப்ரைஸ் கரண்ட் ப்ரைஸோட ரேஷியோ 3.26 இருக்கு. இது 2க்கு மேலே போயிட்டதுனால இது எக்ஸ்பென்சிவ் வேல்யூவேஷன்ங்கிறது தான் இது இண்டிகேட் பண்ணுது. ஆல்ரெடி பிஇ அண்ட் பிபி எக்ஸ்பென்சிவ் வேல்யூவேஷன்ங்கிறத பார்த்துருக்குறோம். இப்போ ஃபேர் ப்ரைஸ் கரண்ட் ப்ரைஸோட ரேஷியோவும் எக்ஸ்பென்சிவ் வேல்யூவேஷன்ங்கிறத இண்டிகேட் பண்ணுது. ஆஸ் லாங் அஸ் இவங்களுடைய இபிஎஸோட டிடிஎம் இன்க்ரிமெண்டல் ட்ரெண்ட்ல இருக்கிற வரைக்கும் ஒரு மேஜர் கரெக்ஷன் வராது. அது நார்மல் கரெக்ஷன், சைக்கிளிக் கரெக்ஷனாக இருக்கலாம். பட் எப்போ ஸ்டாக்னேட் ஆகுதோ இல்லாட்டி டிக்ரீஸ் ஆகுதோ இபிஎஸோட டிடிஎம், அப்போ இது அட்ஜஸ்ட் ஆகிறதுக்காக கொஞ்சம் பெரிய லெவலில் கரெக்ஷன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறத கவனத்தில் எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட் குவார்ட்டருடைய ஆக்சுவல் ரிசல்ட் வர்ற வரைக்கும் இவங்களுடைய பிஹேவியர் எப்படி இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அசஸ் பண்றோம். அதுக்கு கரண்ட் இபிஎஸ் உடைய டிடிஎம் நம்ம எடுத்துக்கிறோம். கரண்ட் இபிஎஸ் உடைய டிடிஎம் 33.4, அது ஆவரேஜ் பண்ணும்போது 8.35 வருது. இந்த 8.35 தான் நெக்ஸ்ட் குவார்ட்டருக்கான ஆவரேஜ் எஸ்டிமேட்டட் இபிஎஸ். இதை நெக்ஸ்ட் குவார்ட்டருக்கு எக்ஸிட் ஆகக்கூடிய 9.5 கம்பேர் பண்ணும்போது ஆவரேஜ் கிட்டத்தட்ட 1.2 கிட்டக்க கம்மியா இருக்கு.
அதனால இதோட டைரக்ட் இன்ஃபரன்ஸ் என்னன்னா, ப்ரீவியஸ் குவார்ட்டருடைய ஹைட்ட மேல உடைக்குமான்னா, அது சந்தேகத்துக்குரியதா இருக்கு. அதே சமயத்துல ப்ரீவியஸ் குவார்ட்டருடைய லோவ கீழ கட் பண்ணுமான்னா, அதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். ஆனா இன்கிரிமெண்டல் ட்ரெண்ட்ல இருக்கிறதுனால ப்ரீவியஸ் குவார்ட்டருடைய லோவ கீழ கட் பண்ணுமாங்கிறது அது சந்தேகத்துக்குரியதா மாறுது. இந்த ப்ரீவியஸ் குவார்ட்டருடைய ஹைட்ட மேல உடைக்கிறதுக்கான வாய்ப்பு கம்மின்னு நம்ம பார்த்துருக்கிறோம். ஆனா Q2 அண்ட் ஆவரேஜ் இது 2த்தையும் கம்பேர் பண்ணும்போது, ஆவரேஜ் வந்து எஸ்டிமேஷன் வந்து கூட இருக்கிறதுனால, இது ப்ரீவியஸ் குவார்ட்டருடைய ஹைட் வரைக்குமாவது அட்லீஸ்ட் மேட்ச் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஆனா அதோடைய ஸ்ட்ரென்த் ரொம்ப லோவா இருக்கு அப்படிங்கிறத நம்ம புரிதலுக்குள்ள எடுத்துக்கிறோம். இவங்களுடைய இபிஎஸ் உடைய டிடிஎம் அதுலேருந்து சப்சிக்வெண்ட் குவார்ட்டருக்கும் ப்ரொஜெக்ஷன்ஸ் எல்லாம் எடுத்து பார்க்கும்போது நார்மல் ட்ரேடிங் பிஹேவியரில் இவங்களுடைய ப்ரைஸ் ரேஞ்சுங்கிறது 523லேருந்து 733ன்னு காட்டுது. அதுக்கு மிட் பாயிண்ட் 612. ஸோ சப்போஸ் இந்த இடத்துலேருந்து இப்போ அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக கரெக்ஷன் அப்படின்னு சொல்லி வந்தது அப்படின்னு சொன்னாக்க நார்மல் ட்ரேடிங் பிஹேவியரோட ஹைட்டையோ மிட் பாயிண்ட்டையோ கூட மேட்ச் பண்ணாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. அது எப்போனாக்க இவங்களுக்கு சப்சிக்வெண்ட் குவார்ட்டருக்கு க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை, இது கொஞ்சம் கீழே வரும் அப்படின்னு சொல்லி ட்ரேடர்ஸ் ஃபீல் பண்ணினாங்கன்னா கரெக்ஷன் லீடு எடுக்கலாம். அது வரைக்கும் நமக்கு எக்ஸ்பொனன்ஷியல் ஃபார்முலாவில் கிடைச்சிருக்கக்கூடிய ப்ரைஸ் ரேஞ்சஸ் நம்ம சார்ட்ல மார்க் பண்ணியிருக்கிறோம். இங்கே நம்ம வந்து R1லேருந்து R2 வரைக்கும் மார்க் பண்ணியிருக்கிறோம். R1 945லேருந்து 967, R1 R2ஓட மிட் பாயிண்ட் 1097லேருந்து 1121, R2 1265லேருந்து 1291. இப்போ அவ என்ன பண்ணியிருக்கிறான்னா ப்ரீவியஸ் குவார்ட்டருடைய ஹைட்டை மேலே உடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் Q2வை கம்பேர் பண்ணும்போது அட்லீஸ்ட் மேட்ச் ஆகுது பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. இப்போ இவன் மிட் பாயிண்ட்ல சப்போர்ட் எடுத்துட்டு R2 வரைக்கும் ஹைட் போயிட்டு எகைன் திருப்பி இந்த ரேஞ்சுக்குள்ளேயே சுத்திக்கிட்டு இருக்கிறான். இப்போ இவங்க வந்து ட்ரேடர்ஸ் வந்து இது கரெக்ஷன் எடுக்கணும், இதுக்கு எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் இருக்கு, அட்ஜஸ்ட் பண்ணணும்னு சொன்னாங்கன்னா கீழே மிட் பாயிண்ட்டை உடைக்கும் போது அடுத்த சப்போர்ட் லெவல் R1 அது வந்து 945லேருந்து 967ங்கிறத இண்டிகேட் பண்ணிட்டு இருக்கு. இந்த பிரைஸ் ரேஞ்சில் நம்ம கொஞ்சம் கவனமா இருந்துக்கிறது நல்லது. தகவல் பயனுள்ளதா இருக்கும் நம்புறோம். தகவல் பயனுள்ளதா இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம். நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வளமுடன் வாழ்க. நன்றி நண்பர்களே.